கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கேம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். இந்த ஸ்கேம் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிற பர்சன்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, தள்ளு வண்டியில கடை வச்சிருக்கிறவங்க, வண்டியில வந்து வியாபாரம் பண்ணிட்டு போறவங்க, அப்புறம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கடை வச்சு அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் தான் இந்த டைம் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, கூகுள் பே மூலியமா பேமெண்ட்டை வந்து ஸ்கேம் பண்றது அப்படிங்கிறது தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ஸ்கேமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் இருக்கிறவங்க நீங்க யோசிக்கலாம், என்கிட்ட அவ்வளவு பண்ணிலாம் இல்லப்பா, நான் ஏன் எல்லாம் பத்தி கவலைப்படணும் அப்படின்னா நீங்க யோசிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்கேமர்ஸுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. 5 லட்சம் 10 லட்சம் வேணும் அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. ஒரு மூவில சிம்பு சாருடைய மூவில ஒரு டைலாக் வரும் பாருங்க, 40,000 பேர்கிட்ட ஒரு ரூபாவை திருடினா என்ன ஆகும்ட்டு, அதே கதை தான். இவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5,000 10,000 20,000 சொல்லிட்டு மினிமம் ஒரு அமௌண்ட்டு நிறைய இடத்துல கவர் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற டார்கெட்ல அவங்க போறாங்களே தவிர, கண்டிப்பா இந்த பர்சன் கிட்ட இருந்து இவ்வளவு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்து கிடையாது. பட் இந்த ஸ்கேம் மூலியமா உங்களுடைய மினிமம் பேலன்ஸ்ல ஒரு 2,000 3,000 5,000 இருந்தா கூட அந்த அமௌண்ட்டையும் ஸ்கேம் பண்றதுக்கு அவங்க ரெடியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கேம் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். கேரளால சித்திக் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மீன் கடை வச்சிருக்காரு. மீன் வியாபாரி அவர். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா மீன் வித்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 100 கிலோ மீன் வேணும், நான் வந்து உங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபம் பேரு சொல்லி, மண்டபம் ஒரு காலேஜ் அந்த பேரை சொல்லி, நான் இந்த காலேஜ் ஓகேங்களா, ஒரு காலேஜ் பேரை சொல்லி, நாங்க இங்கதான் வந்து கேம்ப் போட்டிருக்கோம், நாங்க வந்து என்சிசில இருந்து வந்திருக்கோம், நான் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், என் பேர் வந்து பிரமீல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு என்சிசி ஆஃபீஸர்ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 100 கிலோ மீன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னபோது, என்ன மீன் இருக்கு அப்படிங்கிற, வாழை மீன் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த மீன் வந்து ஒரு 100 கிலோ என்ன வந்து 43,000 44,000 வந்து உங்க பட்ஜெட் சொல்றாங்க. ஸோ நான் அட்வான்ஸா உங்களுக்கு ஒரு 22,000 பே பண்றேன், எனக்கு உங்களுடைய கூகுள் பேயுடைய கியூஆர் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. கூகுள் பே கியூஆர் அனுப்பிச்சதும் கியூஆர்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த மீன் வியாபாரி ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, இந்த இது வந்து எனக்கு ஸ்கேன் ஆகல, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்றாங்க. மொபைல் நம்பர் வச்சு ட்ரை பண்றாங்க, அப்பயும் பேமெண்ட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி எனக்கு பேமெண்ட் வந்து சரியா மொபைல் நம்பரே அனுப்ப முடியல, அக்கௌண்ட் டீடைல் கொடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் அந்த மீன் வியாபாரி அக்கௌண்ட் டீடைல்ஸும் கொடுக்குறாரு. அந்த அக்கௌண்ட் டீடைலும் அந்த பேமெண்ட் வந்து வரல. ஒரு பக்கம் மீன் வியாபாரியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 கிலோ பிசினஸ் நம்ம இதை கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து ஸ்கேம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த மீன் வியாபாரி என்ன சொன்னாலும் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறான். உடனே அந்த ஸ்கேமர் ஓகேங்களா, ஸோ அவன் வந்து ஒரு ஸ்கேமர். ஸோ அவன் என்ன பண்றான், திருப்பியும் அந்த மீன் வியாபாரிக்கு ஃபோன் பண்ணி, இல்ல என்னுடைய பேமெண்ட்ல தான் பிரச்சனை இருக்கு, நான் இப்போ என்னோட மிலிட்ரி ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னால் அவ்வளோ ஈஸியாக கூகுள் பே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து உங்க பேமெண்ட் உங்களுடைய சைட் மூலியமா சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, அது பண்ண நான் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற. இவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கூகுள் பே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் வந்து வீடியோ கால்லே இருக்கேன், வீடியோ காலில் வந்து ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரா வீடியோ காலில் இருக்கான். ஸோ லைன்லேயே நான் இருக்கேன், கூகுள் பே ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறேன். கூகுள் பேவை ஓப்பன் பண்றான். கூகுள் பே ஓப்பன் பண்ண உடனே பே பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு, அந்த பே பில்ஸ்குள்ள போங்க அப்படிங்கிறான். இவர் வந்து என்ன பண்றாரு, போறாரு பே பில்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போறாரு. பே பில்ஸ் ஆப்ஷன்ல போனதும் கிரெடிட் கார்டு நம்பர், அந்த நம்பர்லாம் அவர் சொல்றாரு, இந்த நம்பர் டைப் பண்ணுங்க, எக்ஸ்பைரி டேட், கிரெடிட் கார்டு நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணதும் அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் 43,000 வந்து காமிச்சிருக்கு. இவர் வந்து கீழே பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பே கொடுங்க அப்படின்றாரு. உடனே அவர் மீன் வியாபாரி கேட்கிறாரு, இதுல பேன்றது ஆப்ஷன் தான் இருக்கு, நான் ஏன் பே பண்ணணும், நீங்க தானே பே பண்ணணும், எனக்கு ஏன் நான் என்னுடைய பின் நம்பர்லாம் போடணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான், நீங்க மிலிட்ரியில இருக்கிற ஃபார்மாலிட்டி, ஸோ நீங்க ட்ரை பண்ணினாதான் என்னால உங்களுக்கு பேமெண்ட் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, இவரும் வந்து நம்பி என்ன பண்றாரு, பே பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு பே பண்ணிடுறாரு. இவரோட அக்கௌண்ட்ல இருந்து 22,000 ரூபாய் வந்து டெபிட் ஆயிடுது. 22,000 ரூபாய் மட்டும் டெபிட் ஆகாம இவரோட அக்கௌண்ட்ல சில வேல்யூ வந்து நெகட்டிவ்லையும் காமிச்சு, அடுத்த செகண்ட் அந்த வீடியோ காலும் கட் ஆகுது, அந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பிளாக் பண்ணப்படுது. ஸோ உடனடியே அவர் என்ன பண்றாரு, திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோனே பிக் பண்ணல. அதுக்கப்புறம் தான் தான் ஏமாந்துருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் சைபர் கிரைம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் இந்த மாதிரி ஸ்கேம் மூலியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டில நிறைய அப்டேட்ஸ், நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய
அப்ளிகேஷன்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இப்போ ரெடி ஆகிருக்கோம். பட் ஸ்டில் இதே சொசைட்டியில் இன்னமும் நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு செல்லானை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு கையில் ஃபோனையும் ஒரு மினி டைரியை எடுத்துகிட்டு வந்து இந்த மினி டைரியில் இந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சொசைட்டியில் தான் நம்மளும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இந்த மாதிரி பர்சன்ஸை டார்கெட் பண்ணி ஏமாத்துறது அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ புதிய விதமாக ஏஐ மூலியமாக ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏஐ மூலியமாக வந்து வீடியோ கால் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட மணி கேட்ட விஷயமா இருக்கட்டும், அப்புறம் தன்னையே போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி மிரட்டி மணி கேட்ட விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். ஏஐ மூலியமாக இப்போ இந்த ராஷ்மிகா மன்னன் அவங்களுடைய ஃபேஸ் கூட டீப் ஃபேக் பண்ணப்படுது இப்போ பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான புது டெக்னாலஜிஸ், ஒரு பக்கம் பழைய டெக்னிக்கு, ஒரு பக்கம் புது டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி இப்போ புது விதமான ஸ்கேம் வந்து நம்மளை சுற்றி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான ஸ்கேம் வீடியோ நான் இப்போ இந்த விஷயம் நான் பேசுறேன் அப்படின்னும் போது நீங்க யோசிக்கலாம், சரி இதெல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நமக்கு எல்லாம் நடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ற போயிருங்க. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ், ஆருத்ரா, ஹிஜாவோ, அப்புறம் வந்து ஒரு பேங்க் ஸ்கேம் நான் கூட ரீசெண்டாக போட்டிருந்தேன், நானே அஃபெக்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் போட்டிருந்தேன். இந்த 4 ஸ்கேம் பற்றி எனக்கு என்னுடைய நாலேஜ் படி இவ்வளோதான் ஸ்கேம்ஸ் இருக்கு போல, இதே தான் திருப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண அப்புறம், நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம், நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் நம்ம ஸ்கேம் பற்றியே பேசியிருக்கோம். அப்படின்னும் போது எவ்வளவோ விதமான ஸ்கேம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விதமான ஸ்கேம்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம், அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாமே வந்து மக்களை அவ்வளோ ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நேற்று எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் கால் பண்ணி அமேசான்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணி ஒரு 2500 வந்து கூப்பன் இருக்கு, அது நீங்கள் 50% அமௌண்ட் பே பண்ணிட்டே உங்களுக்கு 2500 ஒர்த் ப்ராடக்ட்ஸை நாங்கள் புக் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் ஏன் முன்னாடியே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து கால் வந்தது. ஸோ யோசிச்சு பாருங்க, இங்க ஸ்கேம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிறைய பேருக்கு நடந்துட்டு ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட்ல நம்மளுடைய ஆசையை அவங்க தூண்டிட்டாங்கன்னா அந்த ஒரு பேமெண்ட் போயிடுச்சுன்னா அண்ட் எவ்ரிதிங் வில் பி கோன். ஸோ அதனால மேக்ஸிமம் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் அவேர்னஸோட இருங்க. உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, என் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்றதான் நான் கேட்கவே மாட்டேன். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயத்த ஒரு 4 பேர்கிட்ட எடுத்துகிட்டு பேசுங்க, 4 பேர்கிட்ட எடுத்துகிட்டு சொல்லுங்கள், அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, வீட்டில் இருக்கிற ஏஜ்டு பர்சன்ஸ் கிட்ட, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நிறைய பேர்கிட்ட பேசுங்க. முக்கியமாக ஏஜ்டு பர்சன்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற ஏஜ்டு பர்சன்ஸ், நெய்பரும் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இன்வைட் பேசுங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி பற்றி வந்து நிறையவே வந்து அவங்க அவேர்னஸாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் இந்த விஷயங்களை பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம திரும்பி இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதானே தவிர நம்ம வீடியோவை இன்னும் நிறைய இடத்துல ரீச் பண்ணுங்க, நம்ம வந்து பாப்புலர் ஆகணும், ஃபேமஸ் ஆகணுன்ற ஐடியா இன்டென்ஷன்லாம் எப்பயுமே கிடையாது. என்னுடைய இன்டென்ஷன் ஸ்கேம் இல்லாத ஒரு ஸ்கேம் ஃப்ரீ சொசைட்டியை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக நாலேஜ் ஷேரிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.